நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் தற்பொழுது அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியிருக்கிறது. மத்திய விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு முன்னிலையில் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி. வணக்கம் ஜீவபாரதி. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை நடைபெற உள்ள நிலையில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தினுடைய முக்கிய சிறப்பம்சங்கள் என்ன, இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன, இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. 18வது மக்களவையின் 3வது நாடாளுமன்ற கூட்டத்தொடரானது குளிர்கால கூட்டத்தொடரானது நவம்பர் 25ஆம் தேதி, அதாவது நாளை தொடங்கி டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கிறது. இதுல பல்வேறு மசோதாக்கள், பல்வேறு விவாதங்கள் இடம்பெற இருக்கு. இதுல குறிப்பிட்டு அனைத்து கட்சி கூட்டத்திற்கான அழைப்பானது கடந்த வாரம் விடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில இன்றைய தினம் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டமானது தற்போது பாராளுமன்றத்தினுடைய அந்த கூட்ட அவையில் நடந்துட்டு வருது. பல்வேறு கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக கலந்துட்டு இருக்காங்க. அதில் குறிப்பிட்ட திமுகவை சேர்ந்த டிஆர் பாலு, திருச்சி உள்ளிட்ட எம்பிக்கள் இந்த கூட்டத்தில் கலந்துருக்காங்க. மற்றும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஜெயராமன் ரமேஷ் உள்ளிட்ட மிக முக்கியமான மூத்த எம்பிக்கள் இந்த கூட்டத்தில் கலந்துருக்காங்க. இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் கிட்டத்தட்ட 16 மசோதாக்கள் தாக்கலாக இருக்கு. அதில் இந்த வக்பு வாரிய மசோதா கடந்த கூட்டத்தொடரின் போதே கடுமையான விவாதங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு அதன் பிறகு ஜேபிசின்னு சொல்லப்படக்கூடிய நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்பப்பட்டிருந்துச்சு. அதன் தொடர்ச்சியாக பல மாநிலங்களில் இந்த வக்பு வாரியம் தொடர்பான கூட்டங்கள் நடந்து வந்துச்சு. அந்த மசோதாவும் இந்த முறை தாக்கலாக இருக்கு. அது மிகப்பெரிய ஒரு விவாதமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல குறிப்பிட்ட இந்த அதானி விவகாரம் தொடர்பாகவும் இந்த முறை காங்கிரஸ் கட்சி சார்பில் பல்வேறு விஷயங்கள் எழுப்புறதுக்கான திட்டத்தை காங்கிரஸ் கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் திமுக உள்ளிட்ட கட்சிகள் திட்டமிட்டிருக்காங்க. அதே போல மாநில பிரச்சனைகள் சார்ந்த பல்வேறு விஷயங்களை முன்னெடுக்கிறதுக்கு திமுகவும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்த அந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுகனுடைய எம்பிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தாரு. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன மாதிரி பாராளுமன்ற கூட்டத்தொடர் கொண்டு போகலாம், எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற தொடர்பாக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் விவாதிக்கப்படும். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி.